இப்போ நம்ம வந்து ரவா பொங்கல் எப்படி செய்கிறது ஃபுல் வீடியோ இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு 2 கப் ரவை எடுத்திருக்கேன். 2 கப் ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு பண்ணாதே நம்மளுக்கு கிண்டும் போது நல்லா ஒன்று போல் பொழு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வறுக்கும் போதே தெரியும், மணல் மாதிரி திட்டு அப்படி பிரிஞ்சு ஓடும். அப்படி இது பண்ணாலே நல்லா வறுத்ததாக அர்த்தம். நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி கருக விட்டுறாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். இங்கே பாருங்க, வறுத்துருச்சு, கலர் மாறிடுச்சு. வறுத்து முடித்தோன்னே ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். அதே இதில் 2 கப் ரவைக்கு நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுக்கணும். மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு. அதையும் இன்னொரு பவுலில் மாற்றிக்கணும். மாற்றிட்டு அந்த வறுத்த பருப்பில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். நல்லா அலசி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி ஒரு குக்கருக்குள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு விட்டுறணும். 2 விசில் வந்தாலே பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கணும், இன்னும் வேணால் இன்னும் 2 ஸ்பூன் வேணாலும் நெய் விட்டுக்கலாம். கடவுளுங்க சீரகம் 1 ஸ்பூனு, இஞ்சி ஒரு துண்டு, மிளகை வந்து பொடிசாக கட் பண்ணி அம்மியில் முணுக்கி இருக்கும். முழுசாக போட்டால் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அம்மியில் 1-2 முணுக்கிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 கப்புக்கு ரவாய்க்கு 3 கப்பு ரவாங்கிற சமையலுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வறுத்து வச்ச ரவையை எடுத்து உள்ளே போட்டு கிண்டணும். நல்லா சுற்றி எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஒரே இடத்துல கூட்டிட்டோம்னா அப்படி கிண்டும் போது கட்டி கட்டி ஆயிரும். சுற்றி பரசி விட்டு இல்லை ஒரு கையில் கிளறி விட்டுக்கிட்டே கூட நம்ம கொட்டலாம். நல்லா கிண்டி விடணும், கெட்டி பட்டுறாமல் கிண்டணும்.